சிலிண்டர் வந்து உள்ளே வர மாதிரி போட்டோம் அவங்ககிட்ட வந்து போட முடியாது, கேலிபரில் இடிக்காது. Hi everyone, welcome to Falcon on Track. இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு மீட்டர் 350 ரியர் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வர பைக்கில் எல்லாமே ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் காஸ்ட்டு கட்டிங். நான் ஏன் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன்லேருந்து நைட்ரோ சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா, ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனை பொறுத்தவரையிலும் ஆயில் மூலிமா வந்து டேம்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ரைடுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்கும். ஏன்னா சிட்டி ரைடு பண்ணும்போது ஒரு 40 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து நம்ம க்ரூஸ் பண்ணுவோம். அதிகமான வைப்ரேஷன் வந்து இருக்காது சிட்டி ரைடை பொறுத்தவரையிலும். இதுவே வந்து ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனில் பவுன்சிங் அதிகமாக இருக்கும். நைட்ரோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 100 கிலோமீட்டரில் பைக்கை க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்ஸ் இருக்கும். பைக்கோட ஸ்டேபிலிட்டி நல்லாயிருக்கும் அண்டு ஹேண்டிலிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன்லேருந்து நைட்ரோ சஸ்பென்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் வாட்சிங் அண்ட் ஸ்டே வித் மீ. வேற ஒண்ணா அதுக்கு பொழுதாவுக்கு இந்த வண்டியில் ஆக்டிவா எடுத்து கொடுத்துருக்கு. பேட்டரி வண்டி இவருக்கு தான் பேட்டரி வண்டி, அதுக்கு வந்து ஆக்டிவா. அது தெரியாதா? அதனால கூப்பிட்டாரு, வாடா வண்டி ஒன்று எடுக்கணுன்னு. வண்டியை எதுக்கு வண்டி தான் போகுது, ஒன்றுமே பெட்ரோல் பங்கே தேவையில்ல, போயிட்டே ஓட்டிகிட்டே நிற்காம ஓட்டிகிட்டே இருப்பேனே அது. மாற்றணும்ல, அது போட்டால் போதும். அப்படியே ஓரிங் தாங்க. ஓரிங் தானே அது? இது 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 பேர் ஓரிங் தானே? இது பேர் புஷ், ஷாக் சார் புஷ், ஸ்டீல் புஷ். ஓகே, இதுதான் ஷூ. உள்ளே இருக்கிறதா ஷூ, ரப்பர். ரப்பர் ரப்பர் வாங்க. நம்ம ஷாக் சார் புஷ்ஷும்பாங்க. அப்புறம் செட்டாக வரும். நம்ம புஷ் இரும்பு புஷ் மட்டும் சேராதோ, இரும்பு புஷ் மட்டும் மாற்றிக்கலாம். ரப்பர் அதில் ஓடி ஓடி ஹார்டாக இருக்கும். அதனால் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ல. கையில் அதே எடுங்க. சிலிண்டர் வந்து உள்ளே வர மாதிரி போட்டோம். அவங்ககிட்ட வந்து போட முடியாது, கேலிபரில் இடிக்காது.
அது அப்படியே அழுங்காமல் உள்ளே சொருக முடியாது, பெட்டு வளைஞ்சிரும். அதுக்கு முன்னாடி இந்த ஓலா வண்டி நிற்கிதுல எடுக்கிறதே கேஸ் போர்டில் கமிஷன் போட்டு கமிஷன் வந்து அவங்க அளந்த மாதிரி போட்டாச்சு நமக்கு செருப்பு செக்க 5 அடி